ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு மீன் தவா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோங்க. அது எவ்வளோ சூப்பராக செய்கிறது, டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. அதுக்கு நான் 3 மீன் இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, அது இங்கே நமக்கு தெருவில் கொண்டு வந்தாங்க. அவங்ககிட்ட தான் வாங்கினோங்க. ஒரு மீன்கார் வருவார், அவர்கிட்ட வாங்கினோங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணியிருக்கும் பாருங்கள். இது மாதிரி நல்லா விங்ஸ்லாம் கட் பண்ணிட்டு நல்லா செதில் எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டுங்க. இது மாதிரி நம்ம அது மேலே டிவைடிங் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா தான் நமக்கு மசால் உள்ளே ஏறுங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம மீன் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு எப்படி மசால் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சங்க, அப்புறம் சால்ட், இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு. நீங்கள் எடுத்துருக்க மீனோட அளவு பொறுத்து இந்த மசாலா அதிகப்படுத்திக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனுங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா இதை பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு அதுக்கு உள்ளெல்லாம் போய் நல்லா மசாலா ஏறுங்க. அதுக்காக தான் லெமன் ஜூஸ் கம்பல்சரியாக புழிஞ்சு விடணுங்க. இப்போ இது மேலே மீன் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி மீனை அழுத்தி இப்படி உள்ளே இது பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மீனை ஒரு தடவை இப்படி வளைச்சி பிடிச்சா போதுங்க. அப்போ அது நல்லா விரியுங்க. அந்த நம்ம கட் பண்ணியிருக்க போர்ஷனு அதுக்குள்ளே இந்த மசாலா உள்ளே போதுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பொரிச்சிங்கன்னா இந்த உள்ள வரைக்கும் நல்லா இந்த ஃபிஷ்ஷில் மசாலா ஏறுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் மற்ற வறுவலோட இந்த மீனோட வறுவல் ரொம்ப ஃப்ளஷியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் முள் கம்மியாக சூப்பராக இருக்குங்க. கம்பல்சரி இந்த மாதிரி மீன் நீங்கள் ஒரு தடவை செய்யுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறது, தவா ஃப்ரை தான் பண்ணாங்க. ஆயில் விட்டுட்டு 2 கருவேப்பிலை கொத்து வச்சுட்டுங்க. நம்ம ஃபிஷ்ஷை அது மேலே மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனானோ இன்னொரு பக்கம் பார்த்து திருப்பி விடுங்க. இது எண்ணெய் அப்படியே மேலே தெரிக்குங்க. நம்ம திருப்புறது வெயிட்டாக இருக்கு இல்லைங்களா ஃபிஷ், அதனால் திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 பக்கம் சப்போர்ட் கொடுத்து திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க. 2 பக்கம் திருப்பி பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்பல்சரி நீங்களும் இந்த ஃபிஷ் கிடச்சிதுன்னா உங்கள் வீட்லேயே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.